ஆமாடா, தினம் தானே அவன் என் பொண்ணு சித்திரவதை பண்றான். அவனை விட்டு என் பொண்ணு ஒதுங்கி வாழணும்னு நினைச்சாலும் அவன் விட மாட்டேங்கிறான்டா. அவ லைஃப்ல பெருசா கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லடா. தனியா கேரேஜ் ஆரம்பிச்சிருக்கா, அவ வீட்லயே அம்மா கூடவே இருக்கா. இருந்தாலும் அவ எல்லாத்தையும் மறந்துட்டு சோகமாயிடுறாடா. அதுக்கு காரணம் அந்த மகேஷ் தான். அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. டேய், அதுக்குன்னு என்னடா பண்றது? அவனை பத்தி தான் நமக்கு தெரியுமே. சரி, என்ன பண்ணணுங்கிற நீயே சொல்லு. அவளுக்கு நீ அப்பான்னு சொல்ல முடியாது, உன்னால தனியாவும் எதுவும் பண்ண முடியாது. வேற வழி இல்லடா, கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடா, அவன் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு நல்லதே நடக்காதுடா. என் பொண்ணை நான் காப்பாத்தணும். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. சிவராமா, என்னடா இவ்வளவு கோவமா பேசுற? என்னடா பண்ண போற சொல்லு. அவனை கடத்திடலான்னு நினைக்கிறேன்டா. ஏய், யோ சிவராமா, என்னையா சொல்ற? அவன் யாருன்னு தெரியும்ல, எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும்ல. அவன் மத்தவங்களை கடத்தி வச்சுதான்டா பழக்கம். நீ போய் அவனை கடத்துறேங்கிற? இல்லடா, முயற்சி பண்ணா நாம அவனை கடத்திடலாம். அவன் இங்கேயே சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, என் பொண்ணு நல்லா இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது அவனை எங்கேயாவது கொண்டு போய் அடைச்சு வச்சிடணும். என் குடும்பத்தையும் என்னையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணான், அதெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி அவனை சித்திரவதை பண்ணணும்டா. டேய் சிவராமா, நீ பேசுறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பயமா இருக்குடா. அவன் சரியான சைக்கோ பையன்டா. மாட்டணும்னு வெயி, நாம இப்படி யோசிக்கிறது தெரிஞ்சாலே மொத்த கதையை முடிச்சு விட்டுருவான்டா. டேய், நீ ஏன்டா இவ்வளவு பயப்படுற? அவன் மட்டும்தான் ஆளா? நாமெல்லாம் ஆள் இல்லையா? டேய், அவன் உடம்புலயும் நம்ம உடம்புலயும் ரத்தம் தாண்டா ஓடுது. எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாகல, உடம்புல தெம்பு இருக்கு. என் குடும்பத்துக்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கலனா அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நீ எடுப்படா. சரி விடு, நீ விளைக்கும், நான் பாத்துக்கிறேன். டேய், நிஜமா தான் சொல்றியா? நான் முடிவு பண்ணிட்டேன், அவனை தூக்கியே ஆகணும். நீ இப்ப கூட வரியா இல்லையா? என்ன பண்றது, நீ ஃப்ரெண்டா வேற போயிட்ட, இவ்வளவு நாள் கூடவே வேற இருந்துட்ட, கூட வந்து தானே ஆகணும். டேய், ஆனா இது பெரிய ரிஸ்க்குடா. இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கடா. இல்லடா, இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். அவனை தூக்குறோம், அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம். என்னம்மா? சார், உங்ககிட்ட இப்ப பேசிட்டு போனார்ல? ஆமா, சத்யா. அவரோட ஏதாவது பிரச்சனையா சார்? பெட்டிஷன் பைல்ல கையெழுத்து போறதுக்கு டெய்லி ஸ்டேஷன் வர மாட்டேன்றாமா. புரியல. அவன் ஜாமீன்ல வெளியில இருக்கிறாமா, டெய்லி வந்து கையெழுத்து போடணும். ஜாமீன்ல இருக்காரா? அவர் அக்யூஸ்டா சார்? அக்யூஸ்டாவா? அவனை தெரியுமா உனக்கு? தெரியும், ஆனா அந்த அளவுக்கு டீடைல்டா தெரியாது சார். அவன் பெரிய ரவுடி பையமா, அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. அவன் பெயில இருந்து வெளியே வந்திருக்கான். அவன்கிட்ட எல்லாம் பழக்க வச்சுக்காதீங்கம்மா, வில்லங்க பிடிச்ச ஆளு. நான் வரமா, போயிட்டயா. அஞ்சலி, அஞ்சலி. அக்கா உட்காரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். இங்க வா, வந்து உட்காரு வா. என்ன? ஆமா, என்ன நடக்குதுன்னு சொல்லு. அம்மா, அம்மா. எதுக்கு வந்த? அம்மா, சத்யா என்கிட்ட தான் கேரேஜ்ல வேலை செய்யறாரு. மாசம் மாசம் அவருக்கு சம்பளம் போட வேண்டியது இருக்கு. நான் அவர்கிட்ட கொடுத்தா அவரு வேண்டான்னு சொல்றாரு. அதான் வீட்டுல கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தம்மா. இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. என்ன, எங்களுக்கு அவன் பிச்சை போடுறானா?
அவனோட எந்த உதவியும் எங்களுக்கு தேவையில்லைன்னு எத்தனை தடவை நாங்க சொல்றோம். உங்க பையன்னு வேணாம், சத்யான்னு மட்டும் இருக்கட்டும். வேணான்னு எத்தனை தடவை சொல்றது? அவனுக்கு புத்தி உரைக்கவே உரைக்காதா? கொஞ்சமாவது மனசுல சூடு சொரணை இருக்குதானே? இல்லம்மா, ஏதோ உங்க குடும்பத்துல பிரச்சனைன்னு தெரியும். அதனாலதான் அவர் மேல நீங்க கோவமா இருக்கீங்க. அதனால அவர் உழைச்ச சம்பளத்தை வேண்டான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா? இது பணம் இல்ல, பாவப்பட்ட காசு. அந்த பாவத்தை நாங்க சேர்த்துக்க மாட்டோம். அந்த ராஸ்கல் பண்ண வேலைக்கு அவன் ஜெயில தான் இருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளலான்னு பார்த்தா ச்சே, பணத்தை வச்சு ஜாமீன்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ கேஸ் நீங்க போட்டீங்களா? ஆமா, நாங்க தான் போட்டோம். கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. சீக்கிரமே அவன் ஜெயிலுக்கு தான் போவான். அவனை நல்லவன்னு மட்டும் நம்பிடாத. அவன் ஒரு கொலைகாரன். உன் கூடையே வச்சு சுத்திக்கிட்டு இருந்தானா நாளைக்கு உன்னையே கொல்லுவான். உன் குடும்பத்தையுமே அழிப்பான். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சனா அவனை விட்டு ஒதுங்கி ஓடிடு. இனிமே அவன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே வராத.